ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கருப்பு மூக்கு கடலை வச்சு சுண்டல், கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க, மூக்கு கடலையும் சொல்லுவாங்க. இது வந்து மூக்கு மூக்காக நீட்டிகிட்டு இருக்கிறனால மூக்கு கடலைன்னு இது சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம இன்றைக்கி மசாலா சுண்டல் வந்து டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து நம்ம எந்த ஒரு விசேஷ நாட்களையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க எல்லாருக்கும் பிரசாதமாக. இப்போ எப்படி அது செய்கிறது சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து ஒரு 4-5 மணி நேரமாக வந்து இது ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டலில் அதிக சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாருமே வெள்ளை சுண்டலை தான் ரொம்ப விரும்புவாங்க. குழந்தைங்க பார்க்கறக்கு நல்லா சாஃப்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வெள்ளையாக இருக்கிறனால அதுதான் ரொம்ப பேர் வந்து பெருசாக இருக்கிறனால சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணுங்க உங்களுக்கு. ஆனால் இதுவும் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்க. நிறைய தண்ணி சேர்த்து நம்ம அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு அளவாக லிமிட்டாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சுண்டலில் நம்மளுக்கு அயனு, நார்ச்சத்து, புரோட்டீனு, கால்சியம் எல்லாமே மிகுந்திருக்குதுங்க. இப்போ இது வந்து நம்ம வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியாக நல்லா புதுசாக அதை கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இது போல் குட்டி குட்டியாக மெலிசான பீஸுகளாக வெட்டி நறுக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாயில் அகப்பட்டாலும் காரம் இல்லாமல் எல்லாத்தோடையும் கலந்து வருங்க. இப்போ நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயை அதே போல் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் காரம் எப்படி இருக்கும் மிளகா அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சுண்டல் சேர்த்துறீங்களோ அதை பொறுத்து காரத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 மிளகா வந்து எடுத்துருக்குறேங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு சின்ன பெல்லாரி வெங்காயத்தை அதே மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெலிசா அதே போலவே பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. போனாமல் கொஞ்சமாக மல்லி இலையிலையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்டோடவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறக்குள்ளேயே சுண்டல் வந்து நம்மளுக்கு விசிலில் போயிடுச்சுங்க. பாருங்கள், எடுத்து நல்லா அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. உங்களுக்கு சூடாக இருக்குங்க இன்னும் தண்ணி. பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி நான் வச்ச தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக தான் தண்ணி மிச்சம் இருக்குங்க. நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அளவாக அந்த மாதிரி வச்சு வேக வச்சிட்டோம்னா சத்துக்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க அதில். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வந்து சூடாகட்டுங்க. சூடானது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதே நம்ம பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துருங்க. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வதங்கின முன்னாடி நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க இஞ்சி. இப்போது நான் சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக சுண்டல் எடுத்துருக்கனால இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. அது போலவே குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பெரிய ஸ்பூனில். என்னோடது காரமாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துருக்குறோங்க. இப்போ அந்த தண்டோடு இருக்கிற மல்லி இலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டு அந்த சுண்டலில் இருக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா இது கொதித்து அந்த பச்சை வாசம் போய் கிரேவி மாதிரி வரட்டுங்க. இப்போ கொதித்து வர்றப்ப இது கூடவே நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கிறனால சீக்கிரமாக வற்றி நல்லா கிரேவி ஃபார்முக்கு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த சுண்டலை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் இது கூடவே கலந்து நல்லா விட்டோம்னா அந்த உப்பு காரமெல்லாம் நம்மளுக்கு அந்த சுண்டலில் வந்து மசாலா வந்து பிடிச்சிக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மசாலா சுண்டல் வந்து இப்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட கலந்து எல்லாம் ஒன்றா வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காயை தூவிக்கலாங்க. தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சேர்த்த வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாங்க. போய் இன்னும் கொஞ்சம் தேங்காயை நம்ம மேலாப்பில் தூவிக்கலாங்க. மல்லி இலைகளையும் தூவிக்கலாங்க. நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக மேலே தூவி பரிமாறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மசாலா சுண்டலுக்கு. டெய்லி ஒரே மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுக்குறக்கு நம்மளுக்கு குழந்தைகளுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல் வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆரோக்கியமான ஒரு சுண்டலுங்க இது. நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சீக்கிரமாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.